ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லினக்ஸில் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி எதுக்கு அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது எதுக்கு நம்ம அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா டியூன் 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் என்னது அப்படின்னா டியூன் 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்ற இந்த வேர்டு உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை, நீங்கள் தெரில அப்படின்னா நான் போன வீடியோவில் லினக்ஸில் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ்னால் என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சரியா? இந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னதுன்னா ஒரு விர்ச்சுவலான ஒரு என்ஐசி கார்டு. அதான் என்னதுன்னா இந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். சரியா? இந்த டியூன் 0 அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஐசி, விர்ச்சுவல் என்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன், எதனால இந்த டியூன் 0 அப்படின்றத அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நான் வச்சுருக்கேன். சரியா? நான் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நான் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ண அந்த ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நோடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த நோடிஃபை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ் தியரட்டிக்கலாக க்ளவுடை படிக்காமல் ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பில்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மை. உங்களுக்கு இந்த நோடிஃபைக்குன்னே சொல்லிட்டு நான் பில்ட் யுவர் ஓன் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த இந்த நோடிஃபை அப்படின்றது இதோட அந்த சர்வர் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். சரியா? இப்போ வேற ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு கிளைண்ட் இருக்கான். சரியா? இது ஒரு கிளைண்ட்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், வேறு நெட்வொர்க். இந்த கிளைண்ட்டுக்கும் என்னோட நோடிஃபை சர்வருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஸோ இப்போ அந்த கிளைண்ட் இந்த நோடிஃபைல நான் கிரியேட் பண்ணுற அந்த இன்ஸ்டன்ஸை அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டரை அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இதுனா நான் பண்ண விஷயத்த நான் சொல்கிறதுனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படலாம். நான் ஈஸியாக இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான். சரியா? எம்ப்ளாயி அவனோட அந்த கம்ப்யூட்டரில் ஆஃபீஸில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை அவன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அப்படின்னா, இப்போ அவன் என்ன யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எஸ்எஸ்ஹெச் அப்படின்றத. இந்த எஸ்எஸ்ஹெச் என்ன போர்ட்டில் அது ரன் ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் 22ல் ரன் ஆகும். சரியா? ஸோ நம்ம எஸ்எஸ்ஹெச் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போக வேணாம். சரியா? இப்போதைக்கு கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்எஸ்ஹெச்சை நான் என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பப்ளிக்காக நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஹெச் போர்ட் நம்பர் அந்த 2022 நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எம்ப்ளாயி என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் அந்த எம்ப்ளாயோட அந்த யூசர் நேமோ அல்லது என்னோட சர்வரோட அந்த யூசர் நேமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு போட்டுட்டு அந்த ஐபி அட்ரஸை அவன் டைப் பண்ணான். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னோட ஆஃபீஸோட அந்த ஏதாவது நான் எஸ்எஸ்ஹெச் இது பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சர்வரோட அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை போட்டு என்ட்ரு தட்டினான் அப்படின்னா
ஆஃப்டர் த அத்தன்டிகேஷன் ஹீ கேன் ஈஸிலி ஆக்சஸ் மை ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். அவனால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நான் என்னோடய எஸ்எஸ்ஹெச் போர்ட்டை வந்து அந்த 2022 வந்துட்டு பப்ளிக்காலாம் நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது அந்த ஒரு விதம் வந்துட்டு கரெக்டாக, இது வந்துட்டு ஒரு குட் ப்ராக்டிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. ஸோ உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒருத்தன் வந்து ரிமோட் ஆக்சஸ் வந்து எடுக்க போகிறான் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த நெட்ஒர்க்லையுமே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியை நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அந்த ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு அந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்னா வந்துட்டு யாருனாலும் வந்து ஈஸியாக வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், உள்ள வந்துடலாம். அப்படியுமே நான் வந்துட்டு என்ன சொல்ல, எஸ்எஸ்ஹெச் வந்துட்டு அப்போ வந்து ஈக்கான ஒரு அத்தன்டிகேஷனா அப்படின்னா வந்துட்டு நான் அப்படி சொல்ல வரல. பட் எஸ்எஸ்ஹெச் அந்த 22 அந்த போர்ட் அந்த இதை வந்துட்டு பப்ளிக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த எம்ப்ளாயை வந்துட்டு பப்ளிக் ஐபி வச்சு வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் பண்ண விடாமல் நம்ம வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ண வைக்கணும். சரியா? அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸை வச்சு நம்ம வந்துட்டு அவனை வந்து எக்ஸ்போஸ் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சேன் நான் வந்துட்டு அவனை வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ண வச்சேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட எஸ்எஸ்ஹெச்சை வந்து நம்ம வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணாமல் அது வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க்லேயே வந்துட்டு நம்மளோட எஸ்எஸ்ஹெச் வந்துட்டு இருக்கும். அவன் வந்து ஈஸியாக வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை வந்துட்டு அவன் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம ப்ரைவேட் ஐபி மூலயமா. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், பப்ளிக் ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்நெட்டில் நம்மளால் ரவுட் பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபி மூலயமா நம்மளால இன்டர்நெட்டை ரவுட் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ வந்துட்டு அப்போ அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்றது தான் வந்துட்டு இன்டர்நெட் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரவுட்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு ரவுட்டர்லையோ அல்லது இதுலையோ ஒரு இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் தான் நமக்கு வந்துட்டு தெரியணும். அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு வெளியிலேருந்து வர்றவங்களால வந்துட்டு தே கேனாட் ஆக்சஸ். கரெக்டாக? அப்போது நான் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைவேட் ஐபி வச்சு வந்துட்டு அவன் வந்து ரவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற டூல்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வயர் கார்டு அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. இந்த வயர் கார்டு அப்படின்றது என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு விபிஎன். சரியா? இந்த வயர் கார்டு அது போக நிறையா விபிஎன்ஸ் இருக்குது. ஓப்பன் விபிஎன், அதுக்கப்புறம் வந்து ஐபி ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு நிறையா விபிஎன்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது. சரியா? அது மூலயமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அந்த ஆஃபீஸோட நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகி யூ கேன் ஆக்சஸ் த ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ஸ். கரெக்டாக? ஆனால் இப்போ நான் நீ வந்துட்டு இந்த டியூன் 0 பற்றி நீ வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ஹெச் பற்றி பேசுகிற, வயர் கார்டு பற்றி பேசுகிற, விபிஎன் பற்றி பேசுகிற, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஜென்ரலாக என்ன கான்செப்ட், இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இந்த டியூன் 0ன்ற இந்த ஜென்ரல் பர்பஸ் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக எதுக்கு இதை நம்ம படிக்கிறோன்றதே நமக்கு வந்துட்டு தெரியும். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதோட இந்த ஒரு செக்டாருக்குள்ள அந்த எம்ப்ளாயி வந்துட்டு எஸ்எஸ்எஸ் பண்ணுற அந்த செக்டாருக்குள்ளேயே நான் அந்த டியூன் 0வோட அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனையும் நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸோட கம்ப்யூட்டரை வந்துட்டு இது பண்ணணும். ஸோ ஆஃபீஸோட அந்த நேமும் யூஸரோட அந்த நேம், அதாவது ஆஃபீஸோட அந்த கிரியேட் ஆகிருக்க அந்த யூஸரோட நேமும் அண்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸை நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்து என்னோட எஸ்எஸ்ஹெச்சில் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் எனக்கு வந்துட்டு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிசிபி சாக்கெட் எனக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகும். சரியா? அந்த டிசிபி சாக்கெட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்துட்டு அவன் வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டேட்டாஸ் இந்த எஸ்எஸ்ஹெச் அவன் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு கிளைண்ட், இந்த எஸ்எஸ்ஹெச் அப்படியோட அந்த கிளைண்ட் வந்துட்டு இந்த டேட்டாவை அந்த டிசிபி சாக்கெட்டில் வந்து அது வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ரைட் பண்ணிவிட்டு அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா வந்துட்டு இந்த டிசிபி செக்மெண்ட்ஸாக நமக்கு வந்துட்டு மாறும். அந்த டிசிபி செக்மெண்ட்ஸில் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இதில் இருக்கிற இந்த டேட்டாவோட சேர்ந்து எனக்கு டிசிபி ஹெட்டர் ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஐபி பேக்கெட்ஸாக வந்துட்டு எனக்கு வந்து மாறும். ஐபி பேக்கெட்ஸாக வந்துட்டு மாறும்போது அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஐபி ஹெட்டர்ஸ் எனக்கு வந்து ரைட்டாக இருக்கும். இந்த ஐபி ஹெட்டர்ஸ் ரைட் ஆன உடனே நார்மல் ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸை வந்து போய் வந்து செக் பண்ணும். நம்ம நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு போய் வந்து செக் பண்ணோம். அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு
நார்மலாக சொல்கிறேன், டியூன் ஜீரோன்ற ஒன்றே நான் வந்து கிரியேட் பண்ணல. நார்மலாக இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸில் வந்து வீலானோ அல்லது ஈத்தோவோ ஏதோ ஒன்று வந்துட்டு அது வந்து இது பண்ணி சூஸ் பண்ணி என்னோட ஃபிசிக்கல் என்ஐசிக்குள்ளே வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்து போயிடும். நார்மல் ஃப்ளோ வந்து இதுதான். பட் இங்கே நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ப்ரைவேட் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் என்னோட அந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு நான் வந்து இப்போ இந்த வயர் கார்டு இந்த மாதிரி இருக்கிற அந்த விபிஎனோட அந்த கிளைண்ட் வந்துட்டு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்துட்டு இந்த டியூன் ஜீரோ அப்படின்ற அந்த ஒரு இன்டர்ஃபேஸை வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணும். இதை நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஃபிசிக்கலான ஒரு விர்ச்சுவலான ஒரு என்ஐசின்னு சொல்லி நான் வந்துட்டு சொன்னேன். கரெக்டாக அந்த வயர் கார்டோட அந்த கிளைண்ட் வந்துட்டு அந்த டியூன் அப்படின்ற அந்த ஒரு அது வந்து வயர் கார்டு தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா வந்துட்டு கிடையாது. அது நம்ம லினக்ஸே வந்துட்டு பண்ணணும். அதுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வயர் கார்டுன்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். சரியா, இந்த விபிஎன் சாஃப்ட்வேரை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம். அந்த டியூன் ஜீரோ அப்படின்ற அந்த ஒரு இன்டர்ஃபேஸை எனக்கு வந்துட்டு இது கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஐபி பேக்கெட்ஸை வந்துட்டு எடுக்கும்போது இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஓஎஸில் வந்துட்டு ரவுட்டிங் டேபிள்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று வந்து இருக்குது. ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் இருந்தது அப்படின்னா எந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸில் வந்துட்டு ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸோட அந்த ரேஞ்சை நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அது இப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த டியூன் ஜீரோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் நம்ம வந்து பண்ணிட்டோம். அதாவது ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஐபி அட்ரஸை நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஐபி பேக்கெட்ஸ் வந்து எந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகும், இந்த டியூன் ஜீரோன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகும். இந்த டியூன் ஜீரோன்ற இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விபிஎன் சாஃப்ட்வேர் நீங்கள் அந்த வயர் கார்டு மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐபி பேக்கெட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணுவாங்க. சரியா, என்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன செய்யலாம், என்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அதோட அந்த என்ன சொல்ல அந்த ப்ரைவேட் ஐபியை வந்துட்டு அவங்க வந்து என்னவா மாற்றுவாங்கன்னா பப்ளிக் ஐபியாக வந்துட்டு மாற்றி அந்த பப்ளிக் ஐபி பேக்கெட்டுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த ப்ரைவேட் ஐபி பேக்கெட்ஸை வந்துட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா அந்த வீலானுக்கோ அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ்க்கோ வந்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக் ஐபி வந்துருச்சா, அந்த டியூன் ஜீரோவில் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பப்ளிக் ஐபி ஃபஸ்ட்டு தான் என்கிரிப்ட் பண்ணுவாங்க. நான் அந்த ஸ்டெப்ஸை மாற்றி எழுதிட்டேன். பப்ளிக் ஐபியை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஐபி பேக்கெட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீலானில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ அந்த பப்ளிக் ஐபி இருக்கனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரவுட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட விபிஎனோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எஸ்எஸ்ஹெச்சோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இது வந்து விபிஎனோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ நான் எதை அப்போ பப்ளிக்காக நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விபிஎன் இன்டர்ஃபேஸ் தான் நான் வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட விபிஎன் இன்டர்ஃபேஸில் ஒன்ஸ் அவன் வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவன் எப்படி எதில் இருக்கான் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஓன் நெட்ஒர்க்கில் தான் வந்துட்டு அவன் வந்துட்டு இருக்கிறான். கரெக்டாக. ஸோ அப்போ அவனால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர்ஸை வந்துட்டு அவனால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ஸை அவனால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விர்ச்சுவலான அதாவது வந்துட்டு ஃபிசிக்கல் என்ஐசியாக நமக்கு வந்துட்டு இல்லாமல் ஒரு விர்ச்சுவல் என்ஐசி நம்ம வந்துட்டு இந்த விபிஎன் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த விர்ச்சுவல் என்ஐசி கார்டு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதனால இந்த டியூன் ஜீரோ அப்படின்ற விஷயத்த வந்துட்டு யார் வந்து யூஸ் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு இந்த விபிஎன் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். இப்போ உங்களோட சிஸ்டமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். ஐபி ஷோ லிங்க் டியூன் ஜீரோன்னு கொடுத்தோம்னா ஐபி லிங்க் ஷோன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு கரெக்டாக தான். ஆனால் இந்த கமாண்ட் கரெக்டு தான். டியூன் ஜீரோன்ற இன்டர்ஃபேஸ் அப்போ எக்ஸிஸ்ட் ஆகலையா? ஓகே, நம்ம வந்துட்டு போய் கேட்போம் ஹவு டு செக் த டியூன் ஜீரோ
இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் கேட்டு பார்ப்போம். நான் போட்ட கமெண்ட் ஐபி if config போடலாம். சரி, இந்த கமாண்டை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஆடர்ஸ் இதர் டெவல்ஸ் டூப்ளிகேட் ஆர் ஆடர்ஸ் பேஜ். எனக்கு நான் அதை கிரியேட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ திங்க் அப்படிதான் வந்துட்டு இருக்கும் போல். நான் இது பண்ணாமல் அதை இது பண்ண காப்பியை பண்ணேன் நான். அதான் நான் வந்துட்டு டியூன்0 இன்டர்ஃபேஸே நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணலை போல். ஸோ நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து வரும். சரியா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விபிஎன் ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விபிஎனுக்கு பேர் வந்துட்டு என்னதுன்னா வச்சுருக்கேன்னா கார்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். சரியா? ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து டியூன் இன்டர்ஃபேஸ் நான் வந்துட்டு மேனுவலாக நான் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐபி அப்படின்றது வந்துட்டு இந்த லினக்ஸில் வந்துட்டு நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலும் இந்த ஐபி இந்த டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டியூன்0 நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி நான் வந்துட்டு பண்ணுவேன். இது இன்னும் வந்துட்டு எழுதிக்கிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து முழுசாக வந்துட்டு முடிக்கலை. நான் வந்து ஒன்ஸ் நான் இந்த விபிஎனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இன்னையிலேருந்து வந்துட்டு நம்ம அந்த சீரீஸ் மாதிரி நம்ம வந்து ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த நெட்வொர்க்கிங் சீரீஸ். அதில் வந்துட்டு இப்போது இதுக்கு அடுத்து வந்து வர்ற வீடியோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் இருந்து நான் வந்துட்டு லேர்ன் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் நான் வந்து கண்டினியூவாக நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நான் வந்து இதில் நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ நான் அதை கண்டினியூவாக நான் வந்துட்டு வீடியோஸை நான் வந்துட்டு மேக் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதான் நான் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன்.